ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பாஸ்தாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் பாஸ்தா எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 5-6 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் மூடி வச்சு 1 மினிட் அப்படியே வச்சிடலாம். 1 மினிட்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், காய்கறிகள் நல்லா சாஸோடு சேர்த்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான மசாலா பாஸ்தா தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.